ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த ஒற்றுமையின் பலன் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தோட்டத்தோடு சேர்த்து ஒற்றுமையாக இருந்தால் எதுவுமே வாழ்க்கையில் நம்ம சாதிக்கலாங்க. இங்கே பாருங்க, அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜாஸ்மின் வயலட் கலரு. அதனால் யாருமே ஒற்றுமையாக இருக்கணும், யூனிட்டியாக இருக்கணும். யூனிட்டியாக இருந்தால் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். வாழ்க்கையிலனாலும் சரி, மற்ற இடங்கள்னாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடனாலும் சரி, ரிலேட்டிவ் ஆனாலும் சரி, ஒற்றுமையாக இருந்தால் எதுவுமே எந்த பிரச்சனைகளையும் நம்ம சால்வ் பண்ண முடியுங்க. அதே மாதிரி இயற்கையின் ரகசியமும் அப்படிதாங்க. நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகள், நம்ம சரௌண்டிங் இருக்கக்கூடிய மக்கள், சொந்தங்கள், பந்தங்கள், மற்றபடி நம்ம இயற்கையாக வாழக்கூடிய அனிமல்ஸ், அதாவது பேர்ட்ஸ், இதெல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்தால் கண்டிப்பாக அது இற தேடிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு ஒற்றுமையாக வருது. பார்த்திங்களா, மேலே வைப்ஸை பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு அழகாக இருக்குங்க. இந்த பதிவில் நான் மேலே மார்னிங் வைப்ஸ் நான் காட்டுறேன். அவ்வளோ ஒற்றுமையாக வரிசையாக போயிட்டு மறுபடியும் ஈவினிங் டயத்தில் காக்காவோ குருவியோ எல்லாம் சேர்ந்து தாங்க எல்லாமே பண்ணுது. அதனோட ஒற்றுமை கூட நம்ம மனிதர்கிட்ட ஒரு சிலர்கள்ட்ட இல்லை. அதனால் இனிமேல் அவங்க இந்த பதிவை பார்த்து ஒற்றுமையாக வாழ கற்றுக்கங்க. அடுத்ததை காட்டுறேன் வாங்க. மார்னிங் அங்கிட்டு எங்கேயோ பாட்டு படிக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மார்னிங் குடுகுடுன்னு மாடிக்கு ஓடி வந்தேங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நேற்று நான் மொட்டோடு காட்டினேன். அவ்வளோ ஒரு மனம். ஜாஸ்மின் குண்டுமல்லி சூப்பராக இருக்குது பாருங்க. மார்னிங் வைஃப் தான் இது. இப்போ ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே இருங்க, நம்ம குண்டுமல்லி நேற்று பார்த்தோம்லங்க, அழகாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு 4 days 5 days ஆகும். அதனால் இயற்கையை ரசிங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. இதெல்லாம் மார்னிங் இந்த தோட்டம் வச்சுருக்கவங்களாம் அப்படியே ரசிங்க. அவ்வளவு சூப்பராக இருக்குங்க மனசுக்கு. இங்கே பாருங்க, எனக்கு ஒரு சின்ன ஹாபிட், அவ்வளோதான். அதனால் நம்ம ஒற்றுமையாக வாழ கற்றுக்கிறணும். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நான் சொன்னேன் பேசிக்கிட்டே இருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த வைஃபை அப்படியே சேர்ந்து போகுதுங்க. இதை தாங்க டெய்லி ரசிப்பேன். சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள், இந்த கூட்டத்தை தெரியுதா? அவ்வளோ ஒற்றுமையாக போய்கிட்டு இருக்குங்க. இற தேடி அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வரிசையாக போய் வருங்க. இது ஃபுல்லாக மாடியோட சரௌண்டிங்கு. அந்த மேக கூட்டங்கள் எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு குருவி, சிட்டுக்குருவி. அந்த இடத்துல அந்த வீட்டு மாடியில் நிறையா புறாக்கள் உட்காந்துருக்கும். நான் கோதுமையெல்லாம் காய போட்டால் அப்படியே கொய்யின்னு எங்கள் மாடியில் நிற்கும். இங்கே பக்கத்து வீட்டில் சேவல் தெரியுதா? அப்படியே மேலே தோட்டத்தை அப்படியே பார்த்துட்டு எப்பயாச்சும் நேரம் இருந்தால் சிம்பிள் சமையல்னால் மேலே ஓடி வருவேன். அவ்வளவு காக்கா குருவி எல்லாம் வரிசையாக அப்படியே அதனோட காலை மார்னிங் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாலை பொழுதுங்க பாருங்கள். இந்த அரளியெல்லாம் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க. இங்கே ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் வருது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. அது அப்படி யூனிட்டியாக போகுது பாருங்க. வருஷம் மாறினாலும் அது போய் சேர்ந்துக்கிறது பாருங்க. இங்கே ஒரு கூட்டம் நிறையா போகுங்க மாடியில் தண்ணி. பெரிய வாளியில் தண்ணி வச்சுருக்கேன். காக்கா குடிக்கும். பார்த்திங்களா?
நான் ரொம்ப நாள் ஆசை, இது எதிர்பார்க்கவே இல்லை. நான் தண்ணியை வந்து குடிச்சிட்டு போவோம் வாளியில். ஹாய் ஹாய்ப்பா, ஹாய். எப்படி குடிக்குதுன்னு பாருங்க. எங்கள் வீட்டு மாடியில் வச்சுருக்கேன் இந்த தண்ணி. எப்படி குடிக்கிறான்னு பாருங்க. ஹாய்ப்பா. அதனால் நம்ம ஒற்றுமை அப்படின்றத நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க. ரிலேட்டிவ்னாலும் சரி, சொந்த பந்தங்களோட ஒற்றுமையாக வாழ கற்றுக்கங்க. அந்த மேலே பறக்கக்கூடிய இந்த வைப்ஸ் எல்லாம் காட்டுனேன், பறவைகள்லாம் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கூடி வாழக்கூடிய மக்களும் வந்து ஒற்றுமையாக இருப்போம். அக்கம் பக்கத்தில் ஒற்றுமையாக இருப்போம். எதையுமே வந்து எந்த பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு வைப்பு அதை பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே பாருங்கள் சிட்டுக்குருவி அது தண்ணி அந்த இது வச்சுருக்காங்க. காலையில் அதனோட வேலையை வந்து செய்யுது. நன்றி, வணக்கம்.